இந்தப்பா நீ 2 நாள் வேலை செஞ்சதுக்கான சம்பளம். தேங்க்யூ சார். சரி, காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்னப்பா செலவு இருக்கு? ஒன்றும் இல்லை சார், காலேஜில் டூர் கூட்டின்னு போகிறாங்க. வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், காசு இல்லைன்னு சொன்னாங்க, அதான் நானே வேலைக்கு வந்துட்டேன். சரி சரி. சார், ம் காலேஜில் படிக்கிறதுக்காக எக்ஸாமுக்கு 10 நாள் லீவ் விட்டுக்கிறாங்க சார். நான் வேலைக்கு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, எக்ஸாம் நேரத்தில் படிக்கிறத மட்டும் பார், வேலைலாம் வேண்டாம். சார் இல்லை சார், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுருக்கேன். எனக்கு 3 நாள் போதும், நான் 1 வாரத்துக்கு மட்டும் வேலைக்கு வந்துடுறேன் சார். சரி ஓகே. தேங்க்யூ சார். இதில் வர காசு வச்சு கொஞ்சம் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் எடுத்துட வேண்டியது தான். சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, எக்ஸாம் முடிஞ்சு 1 மாதம் லீவ் விட்டாங்க, நான் வேலைக்கு வந்துடுறேன் சார். லீவு தானே, தாராளமாக வந்து செய். டேய் தம்பி. சார். என்னடா 1 மாசம் தான் லீவுன்னு சொன்னேன், 1 மாசம் தாண்டி போதே, இன்னும் காலேஜ் திறக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், காலேஜ் ஓப்பன் பண்ணி 10 நாள் ஆச்சு. நான் தான் இன்னும் காலேஜுக்கு போகாமல் இருக்கிறேன். ஏன்டா? அதுவா, வேற ஒன்றும் இல்லை சார், எனக்கு பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருக்கிறேன். காலேஜ் பொறுத்துக்குள்ளே செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு செம்மையா பைக் வாங்கினா கெத்தா காலேஜுக்கு போயிருங்களாம்ல, அதுக்கு தான். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இந்தா இந்தா, இதுல எக்ஸ்ட்ரா காசு இருக்கு, கிளம்பு. சார் ஏன் சார்? நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணியாவா? ஏன்பா முதல்ல 2 நாள்னு வந்த, அப்புறம் 1 வாரம் வந்த, இப்ப காலேஜ் லீவ் போற அளவுக்கு வந்துட்டியா நீ? அந்த அளவுக்கு உனக்கு பணத்தாசை வந்துருச்சு. தபார், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த வேலையை எந்த வயசுலயும் செய்ய முடியும், படிக்கலனாலும் செய்ய முடியும். ஆனா படிப்பை விட்ட எந்த வயசுலயும் உன்னால தொடர முடியாது. இதை நான் உனக்காக ஒன்னும் சொல்லல, நாளைக்கு நீ மேல வந்துருவேன்னு நம்பி உனக்காக காத்துட்டு இருக்காங்க பாரு உன் பெத்தவங்க, அவங்களுக்காக தான் சொல்றேன்.